முருகன் கோயில தெப்ப திருவிழா அதே அதான் பிள்ளைல கூட்டிட்டு போய் காட்டி கொடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். எங்க மைனியார்லாம் அங்கே வந்திருக்காங்களாம் பார்த்துக்கோங்க. அதான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். உங்க மைனியார் அங்க வந்துட்டானக்கும். அதானே பார்த்தேன். அத்தை பிடிங்கிட்டு போறிய வீட்டுல எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டே சாப்பாடெல்லாம் இல்லை இனி பட்னியா போட்டுட்டு போறியா? ஏச்சி உனக்கு தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல எங்க அம்மா வச்சாச்சு. நீ சாப்பிட தான் செய்யணும். சட்னி வச்சு சாப்பிடு. சட்னியும் வச்சு வச்சிருக்காங்க எங்க அம்மா. நீ சும்மா சும்மா உனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டே இருக்காது. எங்க அம்மையை பாத்துக்கோ. ஏத்தாடி என்ன வாய் பேசுற? அம்மா கறி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வச்சிருக்கா பிள்ளைல. போயிட்டு வாங்க. அத்தை நான் என்னத்தை சொல்லி கொடுக்க போறேன்? தெப்ப திருவிழாக்கு போகணும்னு கிளம்புனேன். உங்களுக்கு தோசை சுட்டு சட்னி வச்சுட்டு தானே வச்சிருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. பிள்ளைல நான் கூட்டிட்டு போயிட்டு வாரேன். போறதெல்லாம் சரி. இந்த பிள்ளைல கையை பிடிச்சி பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சும்மா இந்த லெப்ப மாதிரி பறக்க பார்த்து நிக்க கூடாது. உங்க மைனியாட்ட பேசிட்டு வாயை பழந்து நிக்காத. பிள்ளைல பத்திரமா பாத்துக்கோ. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வா என் தங்க பிள்ளை. எம்மா கிளவிய பாருமா. லில்லிய மட்டும் நல்ல பாசமா தங்க பிள்ளைன்னு சொல்லுது பாருமா. என்கிட்ட பாருமா கோவமா பேசிட்டு இருக்கு. நீ சும்மா இருடி, வா நம்ம போவோம். இது எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் கிடக்கும். இடத்த காலி பண்ணு. மைனி பிள்ளைலாம் அங்கேயே நிக்குது. உன்னையும் காணல. அங்கதான் நிக்குது. எங்க போகுது இந்த கூட்டத்துல? நம்ம ஊரு தானே, எங்க போகுது? அப்படி இல்லை மைனி, என் மாமியார் சொல்லி தான் விட்டுருக்கா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இந்த கூட்டத்தில் பிள்ளைகள் தொலைஞ்சு போயிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் கவனமாக கவனிச்சிட்டு இருக்கிறேன். இந்த வழியில பாரு, நல்லா இருக்கு பாரு. அந்த கடைக்கு போமா, அந்த கடையில போய் எடுத்துட்டு வருவோமா? ஆமா மைனி, நல்லா இருக்கு பார்த்தீங்களா அந்த கடையில. வாங்க, கலர் கலரா நல்லா இருக்கு. பிள்ளைகள்லாம் வாங்கி போடலாம். அபிகா அந்த பொம்மையை பாருங்க, அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆமா லிசா, நல்லா இருக்குது. உங்க அம்மாட்ட வாங்கிக்கேளு. சும்மா இருங்கம்மா, எங்க அம்மா கடிச்சு கொதறி போடுவாங்க. என்ன வாங்கி தராங்களோ அதை கொண்டுட்டு போயிடணும். எல்லா பொருளும் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஆமா மைனி, எல்லாம் நல்லா இருக்கு. இந்த தடவை எல்லாமே நல்ல பொருளா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? என்னம்மா இங்க இருந்து அழுதுட்டு இருக்கிற? காணலியா? உங்க அம்மா கூட இல்லாம நீ எதுக்கு அங்க வந்து நிக்கிற? உங்க அம்மா கையை பிடிச்சிட்டுல நிக்கணும். சரிம்மா வா, உன்னை பைக்ல கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா எங்க நிக்காங்கன்னு சொல்லு, அங்க கொண்டு விடுறேன். சரி அழாத, உங்க அம்மாட்ட கொண்டு விடுறேன். என்னை பிடிச்சுக்கோ. நம்ம லில்லி மாதிரியே ஒரு ஃப்ராக் போட்டு ஒரு பிள்ளை அந்த பைக்ல இருக்கு பாருங்க. ஆமா, நம்ம லில்லி போட்ட ஃப்ராக் மாதிரி தான். சரி வளையல பாருங்க, நேரம் ஆயிட்டு. எங்க மாமியார் வேற கத்திட்டு இருப்பாங்க. இதுல உங்க அம்மா எல்லாம் நிக்காங்களான்னு பாரு. ஏம்மா இது உங்க பொண்ணு தானம்மா? எவ்வளவு இடம்லாம் தேடிட்டு அலையுதோம். பிள்ளைகளை பத்தி கவனமே கிடையாதா? பிள்ளைகளுக்கு இந்த கூட்டத்துல கையை பிடிச்சிட்டு நிக்கணும் தெரியாதாம்மா? இவ்வளவு அறிவு கூட இல்லாம எதுக்கு நீங்க பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வரீங்க? ஐயோ, இது என் பொண்ணு தான். நான் அப்பதே சொன்னோம்ல மைனி, இந்த கலர் ட்ரெஸ் என் பொண்ணு போட்டிருந்த மாதிரி இருந்துச்சுன்னு. ஆனா இந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு நிக்கலாம் நினைச்சேன். நம்ம அவ்வளவு கவனம் இல்லாம இருந்துட்டோமா மைனி. லில்லி நீ எங்க போன லில்லி? எதுக்கு நீ வெளியே போன? அம்மா கையை பிடிச்சிட்டு நிக்கலாம்ல? ரொம்ப நன்றி சார், என் பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்ததுக்கு. அம்மா இவ்வளவு அறிவான பொண்ணை ஏம்மா நீங்க தொலைக்க பாத்தீங்க? நீங்க சார், நாங்க நீங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிட்டோம். போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம்? உங்களுக்கு அதே கொஞ்சம் டைம் ஆயிட்டுத. இப்பதான் மைனியார்லாம் போனாவளா, அதனால தான் கிளம்பி வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. மைனிக்கு பின்னாடியே போ. வேற வேலை என்ன உனக்கு? என் தங்க பிள்ளைய பார்க்காம எப்படி தூங்குவேன்? என் கிட்ட தர படுப்பா ஆச்சுக்கிட்டேன். சரிங்க வா, வந்து உட்கார. ஆச்சுக்கிட்ட வந்து உட்காரு. எம்மா தங்கச்சி அங்க போறா பாரு, எதையாவது சொல்லி வச்சிருவாமா. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த லூசி என்னத்தை சொல்ல போதோ தெரியல. காலையில ஆனபுரம் மாமியார் என்ன ஆட்டம் ஆட போறாளோ என்கிட்ட. தங்க குட்டியை காணாம நான் எப்படி தூங்குவேன்?